ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸும் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி சென்டென்ஸாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸோட பேசிக் ஃபார்மேட் மட்டும் படித்தா போதும். அது படிச்சிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எந்த சென்டென்ஸ்னாலும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு பேசிக் ரூல் இதான். சப்ஜெக்ட் நான், மெயின் அப்படின்னு வந்துச்சுன்னா வெர்போட நம்ம ஆண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கா அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கி அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் நீ, தும் அப்படின்னு வர்றப்போ நம்ம ரூட் வெர்போட ஆண் சொல்கிறதா இருந்தால் ஓகே அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஓகி அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ, சிங்குலராக வரப்போ அவன், அவள் இல்லை வேறு ஏதாவது ஒருமையில் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் நம்ம ஆண் சொல்கிறதா இருந்தால் ஏகா அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஏகி அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் நீங்கள், ஆப் இல்லாட்டி ப்ளூரலில் பன்மையில் சொல்கிறப்போ ஆண் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஏங்கே, வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதணும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மெயின், நான் வர்றப்போ நம்ம ரூட் வெர்போட ஆண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கான்னு எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கின்னு சேர்த்து எழுதணும். நான் இன்று ஆஃபீஸ் போகவில்லை. மெயின் ஆஜ் ஆஃபீஸ் நெஹி ஜாவூங்கா. மெயின் ஆஜ் ஆஃபீஸ் நெஹி ஜாவூங்கா. மெயின் நான், ஆஜ் இன்னைக்கு, ஜா அப்படின்றது வெர்பு. ஸோ ஊங்கா அப்படின்னு சேர்த்து எழுதணும். ஜாவூங்கா. இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं आज ऑफिस नहीं जाऊंगी. मैं आज ऑफिस नहीं जाऊंगी. நான் இதை பற்றி சிந்திக்கிறேன். நான் இதை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத मैं इसके बारे में सोचूंगा. मैं इसके बारे में सोचूंगा. मैं நான், இஸ் இது, கே பாரே மேன் அப்படின்னா பற்றி, இஸ்னா இது, கே பாரே மேனா பற்றி, இதனை பற்றி. சோச் அப்படின்ற வெர்புக்கு சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊங்கா அப்படின்னு சேர்த்து எழுதணும். சப்ஜெக்ட் மெயின் வந்தனால மெயின் இஸ்கே பாரேமே சோச்சுங்கா, நான் இதை பற்றி சிந்திக்கிறேன். நான் உங்களுடைய ஃபோனுக்காக காத்திருக்கிறேன். மெயின் ஆப்கா ஃபோன் கா இந்தசார் கருங்கி. மெயின் ஆப்கா ஃபோன் கா இந்தசார் கருங்கி. மெயின் நான், ஆப்கா உங்களுடைய, ஃபோன் உங்களுடைய ஃபோன், ஆப்கா ஃபோன், இந்தசார் அப்படின்னா காத்திருக்கிறது. கர் அப்படின்றது ரூட் வெர்பு. இது ஒரு பெண் சொல்கிறனால நம்ம இங்கே ஊங்கி அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம். மே ஆப்கா ஃபோன் கா இந்தசார் கருங்கி. நான் உங்களுடைய ஃபோனுக்காக காத்திருக்கிறேன். நான் முயற்சி செய்கிறேன். மேன் கோஷிஷ் கருங்கா. நான் முயற்சி செய்கிறேன். மேன் கோஷிஷ் கருங்கா. கோஷிஷ் அப்படின்னா முயற்சி. கர் அப்படின்றது ரூட் வெர்பு. ஆண் சொல்கிறனால நம்ம இங்கே ஊங்கா அப்படின்னு சேர்த்துட்டு கருங்கான்னு எழுதியிருக்கோம். மேன் கோஷிஷ் கருங்கா. நான் முயற்சி செய்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். மெயின் ஆப்கோ சப் பத்தா தூங்கா. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். மெயின் ஆப்கோ சப் பத்தா தூங்கா. மெயின் நான், ஆப்கோ உங்களுக்கு, சப் எல்லாம், பத்தா அப்படின்னா சொல்கிறது. அது பத்தா அப்படின்னு சொல்லலாம். பத்தா தே அப்படின்னு வெர்பு சொல்லலாம். இங்கே பத்தா தே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது மெயின் அப்படின்றது ஆண்னால நம்ம இங்கே ஊங்கான்னு சேர்த்து எழுதணும். பத்தா தூங்கா. மெயின் ஆப்கோ சப் பத்தா தூங்கா. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். மெயின் வாட்ஸ்அப் மே பேஜ் தூங்கா. மெயின் வாட்ஸ்அப் மே பேஜ் தூங்கா. மெயின் நான், வாட்ஸ்அப் மே அப்படின்னா வாட்ஸ்அப்பில், அனுப்புதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். பேஜ் தே அப்படின்னு சொல்லலாம். பேஜ் தேன்னு சொல்கிறனால இங்கே தூங்கான்னு எழுதியிருக்காங்க. மெயின் வாட்ஸ்அப் மே பேஜ் தூங்கா, இல்லாட்டி மெயின் வாட்ஸ்அப் மே பேஜ் தூங்கி பெண் சொல்கிறதா இருந்தால். நான் காசு பிறகு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் பைசா பாத் மே தே தூங்கா. நான் காசு பிறகு தருகிறேன். மெயின் பைசா பாத் மே தே தூங்கா. மெயின் நான், காசு அப்படின்றதுக்கு பைசா, பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்மே, பிறகு அப்படின்னா பாத்மே. கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தூங்கா அப்படின்னு எழுதணும். ஆண் சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் தூங்கின்னு எழுதணும். இங்கே பாத்மே தூங்கா அப்படின்னு சொல்லலாம். பாத்மே தே தூங்கா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். நான் கொடுத்து விட்டேன் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்போ மேனே தியா அப்படின்னு வரும். நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னா மேனே தியா. நான் நாளைக்கு தரேன், பிறகு தரேன்னு சொல்கிறப்போ தே தூங்கா அப்படின்னு வரும். இப்போ நம்ம செகண்ட் ஃபார்மட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் சிங்குலராக வர்றப்போ நம்ம ரூட் வெர்போட
ஆண் சொல்கிறதா இருந்தால் ஏகா, பெண் சொல்கிறதா இருந்தால் ஏகி அப்படின்னு சேர்த்து எழுதணும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு, இப்போ நம்ம ஏதாவது ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம், அது வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நம்ம ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறப்போ வெயிட் பண்ணுறப்போ நம்ம கேட்குறது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறப்போ கித்தனா சமை லகேகா. கித்தனா எவ்வளவு, சமை நேரம், லகேகா அப்படின்னா எடுக்கும். கித்தனா சமை லகேகா. 1 மணி நேரம் கிட்ட ஆகும் அப்படின்னா கரீப் 1 घंटा लगेगा. கரீப் அப்படின்னா வந்து கிட்ட, அடுத்து, க்ளோஸாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏக்னா 1, घंटा அப்படின்னா வந்து மணி நேரம், லகேகா அப்படின்னா ஆகும். கரீப் 1 घंटा लगेगा. இதுவே 2 மணி நேரம்னு சொல்கிறப்போ 2 घंटे அப்படின்னு வரும். ப்ளூரல் சொல்கிறப்போ घंटे அப்படின்னு சொல்லணும். 2 घंटे. எவ்வளோ பைசா ஆகும் அப்படின்னா கித்தனா பைசா ஹோகா. எவ்வளோ பைசா ஆகும் அப்படின்னா கித்தனா பைசா ஹோகா. கித்தனா எவ்வளவு, பைசா அப்படின்னா வந்து காசு, ஹோகா அப்படின்னா ஆகும். இது எவ்வளோ பைசா ஆச்சுன்னா கித்தனா பைசா ஹுவா அப்படின்னு வரும். இது வந்து எவ்வளோ பைசா ஆகும் அப்படின்னு கேட்குறப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் கித்தனா பைசா ஹோகா. தோராயமாக 300 ரூபாய் ஆகும் அப்படின்னா லக்பக் 300 ஹோகா. தோராயமாக, லக்பக் அப்படின்னா தோராயமாக, 300 அப்படின்னா சவுனா 100, 300 அப்படின்னா 300, ஹோகா அப்படின்னா ஆகும். எப்போ தொடங்கும் அப்படின்னா கப் ஷுரு ஹோகா. எப்போ இது தொடங்கும் அப்படின்றதுக்கு கப் எப்போது, ஷுரு அப்படின்னா தொடங்குதல். ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஹோ எழுதிட்டு கா அப்படின்னு சேர்த்து எழுதணும். கப் ஷுரு ஹோகா, எப்போ தொடங்கும். விரைவில் தொடங்கும். ஜல்தி சே ஷுரு ஹோகா. விரைவில், ஜல்தி சே ஷுரு ஹோங்கா தொடங்கும். அவன் எப்போது வருவான். வஹ் கப் ஆயேகா. அவன் எப்போது வருவான். அவன் அப்படின்னா வஹ், கப் எப்போது, ஆயேகா அப்படின்னா வருவான். ஆ அப்படின்றது ரூட் வர்பு. இது அவன் அப்படின்னு நம்ம ஒரு மேலே வந்து சொல்கிறனால நம்ம இங்கே ஏகா அப்படின்னு சேர்த்து எழுதணும். வஹ் கப் ஆயேகா. அவன் எப்போது வருவான். இதுவே அவள் எப்போது வருவாள்னா வஹ் கப் ஆயேகி. அவள் எப்போது வருவாள் அப்படின்னா வஹ் கப் ஆயேகி. வஹ் அப்படின்னா அவன், அவள் ரெண்டுக்குமே வந்து வஹ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவன் எப்போது வருவான் என்று எனக்கு தெரியாது அப்படின்னா மே நஹி ஜான்தா கி வஹ் கப் ஆயேகா. அவன் எப்போது வருவான் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறத மே நஹி ஜான்தா. மே நான், ஜான்தா அப்படின்னா தெரியுது, நஹி ஜான்தா அப்படின்னா தெரியாது, வஹ் அவன், கப் எப்போது, ஆயேகா வருவான். இங்கே என்று அப்படின்ற மீனிங்கில் கி யூஸ் பண்ணியிருக்காங்க. மே நஹி ஜான்தா கி வஹ் கப் ஆயேகா. இது எப்போது நிறைவடையும். यह कब ख़त्म हो जाएगा. यह कब ख़त्म हो जाएगा. यह இது, கப் எப்போது, கதம் அப்படின்னா நிறைவடைதல். ஹோ அப்படின்ற ரூட் வெர்புக்கு ஆகுதல் அப்படின்னு அர்த்தம். ஹோகா அதோட ஃப்யூச்சர் டென்ஸில் ஹோகா ஆகும். ஹோ ஜாயேகா ஆக போகிறது. இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்போ ஹோகயா ஆகி விட்டது அப்படின்னு வரும். உணவு ஆறப்போகிறது. खाना ठंडा हो जाएगा. வேகமாக சாப்பிடு, உணவு ஆறப்போகுது அப்படின்னா ஜல்தி சே खा लीजिए, खाना ठंडा हो जाएगा. खाना சாப்பாடு, ठंडा அப்படின்னா கூலாக இருக்கிறது, ஆறி போகிறது அந்த மாதிரி. हो जाएगा அப்படின்னா ஆறப்போகுது. खाना ठंडा हो जाएगा. எல்லாம் சரியாகிவிடும். सब कुछ ठीक हो जाएगा. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னா सब कुछ ठीक हो जाएगा. सब कुछ அப்படின்னா எவ்ரிதிங் எல்லாம், டீக் அப்படின்னா வந்து நல்லதாக வருது, हो जाएगा அப்படின்னா நல்லதாகி விடும். காஃபி கிடைக்குமா அப்படின்னா காஃபி மிலேகா. காஃபி கிடைக்குமா, காஃபி மிலேகா. விலை குறைவாக எங்கே கிடைக்கும். சஸ்தா கஹா மிலேகா. விலை குறைவாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா சஸ்தா அப்படின்னா விலை குறைவாக, கஹான் எங்கே, மிலேகா அப்படின்னா கிடைக்கும். எப்போது கிடைக்கும். கப் மிலேகா. எப்போது கிடைக்கும். எப்போது, கப் மிலேங்கா கிடைக்கும். 3 நாட்களுக்கு உள்ளில் கிடைக்கும். 3 दिनों के अंदर मिलेगा. 3 நாட்களுக்கு உள்ளில் கிடைக்கும் அப்படின்னா 3 दिनों के अंदर मिलेगा. 3 அப்படின்னா 3, தினம்னா 4, 3 நாளில், கே அந்தர் அப்படின்னா உள்ளில், மிலேகா கிடைக்கும். 3 நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ 3 दिनों में மிலேகான்னு வரும். 3 दिनों में मिलेगा. 3 நாட்களில் கிடைக்கும். மில் அப்படின்றது ரூட் வெர்பு. இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஏகா அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம். ஒருவேளை மழை வரலாம். ஷாயத் பாரிஷ் ஹோகி. ஒருவேளை மழை வரலாம். ஷாயத் பாரிஷ் ஹோகி. ஷாயத் ஒருவேளை, பாரிஷ் மழை,
ஹோகி அப்படின்னா வரலாம். ஸோ பாரிஷ் அப்படின்ற வேர்டு வரப்போ நம்ம ஹோகா யூஸ் பண்ணக்கூடாது, எப்பயுமே ஹோகி தான் வரும். தண்ணீர் எப்போது வரும்? பானி கப் ஆயேகா. தண்ணீர் எப்போது வரும்? பானி கப் எப்போது ஆயேகா. ஆ அப்படின்றது ரூட் வரும்போ அதோட நம்ம ஏகா அப்படின்னு சேர்த்து எழுதணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்போ. வேகமாக செய்யவும், இல்லையெனில் பஸ் போய்விடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி கரியே நஹி தோ பஸ் நிக்கல் ஜாயேகி. ஜல்தி கரியே நஹி தோ பஸ் நிக்கல் ஜாயேகி. ஜல்தி கரியே அப்படின்னா வேகமாக செய்யுங்கள், நஹி தோ அப்படின்னா இல்லையெனில், பஸ் நிக்கல் ஜாயேகி அப்படின்னா வந்து போய்விடும். இங்கே நஹித்தோ அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக இல்லையெனில் அப்படின்ற மீனிங்கில் வர்ணா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நஹித்தோ வர்ணா இல்லையெனில். ஹிந்தியில் வந்து மோஸ்ட்லி வண்டிகள் பஸ் இதெல்லாம் வந்து பெண் பாலை யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நம்ம இங்கே வந்து ஜாயேகி அப்படின்னு எழுதுகிறோம். முன்னாடி பாரிஷ் அப்படின்னு வர்றப்போலும் பாரிஷ் அப்படின்றது பெண் பால்னால தான் ஹோகின்னு எழுதியிருந்தோம். இங்கே பஸ் அப்படின்னு வரனால நம்ம இங்கே ஜாயேகி அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தும் அப்படின்னு வர்றப்போ ஃபியூச்சர் டென்ஸோட ஃபார்மட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் தும் நீ அப்படின்னு வர்றப்போ நம்ம ரூட் வெர்போட ஆண் சொல்கிறதா இருந்தால் ஓகே அப்படின்னு சேர்த்து எழுதணும், பெண் சொல்கிறதா இருந்தால் ஓகி அப்படின்னு சேர்த்து எழுதணும். நீ விழப்போகிற, இப்போ குழந்தைங்களாம் விளாட்றப்போ நீ விழப்போகிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து தும் கீர் ஜாவோகே, தும் கீர் ஜாவோகே. இது வந்து ஒரு ஆண்கிட்ட சொல்கிறப்போ, பெண்கிட்ட சொல்கிறப்போ தும் கீர் ஜாவோகி, தும் கீர் ஜாவோகி. தும் நீ, கீர் அப்படின்னா விழுதல், ஜா அப்படின்றது ரூட் வருது, அதோட நம்ம ஓகே இல்லாட்டி ஓகின்னு சேர்த்து எழுதணும். நீ எப்போது திருப்பி வருவ, ஒரு ஆண்கிட்ட கேட்குறப்போ தும் கப் வாபஸ் ஆவோகே, தும் கப் வாபஸ் ஆவோகே. தும் நீ, கப் எப்போது, வாபஸ் அப்படின்னா திருப்பி, ஆவோகே அப்படின்னா வருவ. ஆ அப்படின்றது ரூட் வருது, அதோட நம்ம ஓகேன்னு சேர்த்து எழுதணும், தும் சப்ஜெக்ட் வரனால. நீ டயர்டாகி விடுவாய், நீ சோர்வடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் தக் ஹோ ஜாவோகே, தும் தக் ஹோ ஜாவோகே. தும் நீ, தக் அப்படின்னா டயர்டாகி போகிறது, இது வந்து தும் சப்ஜெக்ட் வரனால நம்ம இங்கே ஹோ ஜாவோகே அப்படின்னு எழுதணும், ரூட் வெர்போட ஓகே அப்படின்னு சேர்த்து எழுதணும். வேகமாக செய், இல்லைன்னா நீ லேட் ஆயிடுவ, உனக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி கரோ நஹி தோ தும் லேட் ஹோ ஜாவோகே. ஜல்தி கரோ வேகமாக செய், நஹி தோ இல்லையெனில், தும் லேட் ஹோ ஜாவோகே உனக்கு லேட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸோட லாஸ்ட் ஃபார்மட் பார்க்கலாம். இந்த ஃபார்மட் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் வரப்பையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லும் பொழுதும் நம்ம இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஆணாக இருந்தால் நம்ம ரூட் வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும், சப்ஜெக்ட் பெண்ணாக இருந்தால் நம்ம ரூட் வெர்போட ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதணும். நாம் எப்போது மீண்டும் சந்திப்போம், நாம் எப்போது மீண்டும் சந்திப்போம் அப்படின்னா ஹம் ஃபிர் கப் மிலேங்கே, ஹம் ஃபிர் கப் மிலேங்கே. ஹம் நாம், ஃபிர் மீண்டும், கப் எப்போது, மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம். மில் அப்படின்றது ரூட் வெர்பு, இங்கே ஹம் வந்தனால நம்ம இங்கே ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும், ஹம் ஃபிர் கப் மிலேங்கே. மிலேங்கே, மிலேன், மில்தே ஹைன் எல்லாத்துக்குமே வந்து சந்திப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். என்னுடைய அப்பா 20ஆம் தேதி வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பிதாஜி 20 तारीख को आएंगे, மேரே பிதாஜி 20 तारीख को आएंगे. என்னுடைய அப்பா, மேரே பிதாஜி 20 20 தாரிக் தேதி, ஆயேங்கே ஆ அப்படின்றது ரூட் வெர்பு, நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால நம்ம இங்கே ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். மேரே பிதாஜி 20 तारीख को आएंगे. அம்மா ஆஃபீஸ் போகவில்லை ஏனென்றால் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இது ஹிந்தியில் மா ஆஃபீஸ் நஹி ஜாயேங்கி क्योंकि बारिश हो रही है. ஜா அப்படின்றது ரூட் வெர்பு, நம்ம இங்கே வந்து ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதுறோம். இது வந்து சப்ஜெக்ட் வந்து பெண் சொல்கிறனால நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதுனா போதும். ஜாயேங்கி, நஹி ஜாயேங்கி அப்படின்னா வந்து போகவில்லை. क्योंकि ஏனென்றால், क्यों அப்படின்னா வந்து ஏன், क्योंकि அப்படின்னா ஏனென்றால், बारिश हो रही है बारिश மழை, हो रही है பெய்து கொண்டு இருக்கிறது. இனி சப்ஜெக்ட் ஆப் அப்படின்னு வர்றப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இதை ட்ரை செய்து பாருங்கள், ஆப் யஹ் ட்ரை கரேங்கே, ஆப் யஹ் ட்ரை கரேங்கே. ஆப் நீங்கள், யஹ் இதை, கர் அப்படின்றது ரூட் வெர்பு, நம்ம ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம், கரேங்கே. இது வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்குறப்பையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கொஸ்டினாகவும் கேட்கலாம், ஆப் யஹ் ட்ரை கரேங்கே அப்படின்னு. காஃபி குடிக்கிறீங்களா, இல்லாட்டி காஃபி குடிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறப்போ காஃபி பியேங்கே, காஃபி பியேங்கே. பி அப்படின்னா வந்து
குடிக்கிறது. அதோட நம்ம ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும் இந்த ஆப் வரனால. நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆப் காஃபி பிஜிஏ இல்லாட்டி ஆப் காஃபி பி லீஜியே அப்படின்னு வரும். இது வந்து நம்ம கொஷனாக கேட்குறனால இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஆப் காஃபி பிஏங்கே. எனக்கு ஆங்கிலம் கற்றுத்தருவீர்களா? क्या आप मुझे अंग्रेज़ी सिखाएंगे? क्या आप मुझे अंग्रेज़ी सिखाएंगे? அங்கிரேசி அப்படின்னா ஆங்கிலம், சிக்கா அப்படின்னா வந்து கற்றுத்தருதல். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஆப் நீங்கள் அப்படின்னு வரனால நம்ம அந்த வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம். இது வந்து கொஷனாக கேட்குறனால இங்கே கியா அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய பெயரை சொல்ல முடியுமா? ஆப்கா நாம் பத்தா ஏங்கி. ஆப்கா நாம் பத்தா ஏங்கி. நாம் பேர், ஆப்கா நாம் உங்களுடைய பேர், பத்தா அப்படின்னா சொல்லுதல். இது வந்து ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க. சப்ஜெக்ட் வந்து ஆப்னால நம்ம அந்த ரூட் வெர்போட ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம்.